எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பழமொழிகள்ல உருமாறிய பழமொழிகள் அத பத்தி பார்க்க போறோம். உருமாறிய பழமொழிகள் அப்படின்னா என்ன? அப்படின்னா, அது என்ன உருமாறிய பழமொழிகள்? உருமாறியன அப்படின்னா, அர்த்தம் மாறிய பழமொழிகள். பழமொழியோட ஒரிஜினல் அர்த்தம் ஒண்ணு இருக்கும். ஆனா காலப்போக்குல பல இடத்துல அது போய் அதோட ஒரிஜினல் அர்த்தம் மாறி நம்ம வேற ஒரு அர்த்தத்தோட அத யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதோட ஒரிஜினல் அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் உருமாறிய பழமொழிகள் அல்லது அர்த்தம் மாறிய பழமொழிகள். அந்த மாரி நெறைய பழமொழிகள் இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பழமொழிய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பழமொழிய நம்ம எல்லாரும் நார்மலா கேட்டிருப்போம். அதே மாதிரி டே டு டே லைஃப்ல நெறைய பேரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாமளும் யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன பழமொழி அப்டின்னா, "யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்." அது யூசுவலா நம்ம அர்த்தம் என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய அதாவது நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, யானை அப்படிங்கிறது ஒரு பெரிய விலங்கினம். அது பெரிய மிருகம். அதுக்கு ஒரு காலம் வந்தா, பூனை அப்படிங்கிறது ஒரு சிறிய விலங்கு இல்லையா? அதுக்கு ஒரு காலம் வரும். அதாவது வலியவனுக்கு ஒரு காலம் வந்தால், எளியோனுக்கும் ஒரு காலம் வரும். அப்படிதான் நம்ம நார்மலா யூஸ் பண்ற அர்த்தம். ஆனா அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் அது கிடையாது. ஆ நெய் ஆ ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். இதுதான் பழமொழியோட உண்மை வடிவம். ஆ அப்படின்னா ஆவினம், அதாவது ஆங்கிற லெட்டர் தமிழ்ல பசு கூட்டத்தை குறிக்கிறது. பசுவின் பால் இருக்கும். பசுவின் பால்ல இருந்து கிடைக்கிற நெய்ய இளமை காலத்துல சாப்பிட்டு வந்தா நம்ம உடம்புக்கு நல்லது, பொலிவு கிடைக்கும், நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். ஆனா நம்ம வயசு ஏற ஏற நம்ம இளமையில சாப்பிட்ட மாதிரி அந்த நெய்யை நம்ம முதுமை காலத்துல சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது இல்லையா? அது தீமையா முடிஞ்சிரும். அப்ப முதுமை காலத்துல பூலேந்து எடுக்கிற நெய், அது என்ன பூலேந்து எடுக்கிற நெய்? தேனை உட்கொண்டால் உடலுக்கு எந்த தீங்கும் நேராது என்பதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம். இப்ப புரியறதா? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம். இளமை காலத்தில் உணவு பழக்கத்துல நெய்யின் அளவும், வயதாக வயதாக அந்த நெய்யோட அளவை குறைச்சிட்டு அதுக்கு பதிலா தேன் அருந்தினால் நலமுடன் வாழலாம் அப்படிங்கிற அழகான மருத்துவ குறிப்பு கொண்ட பழமொழி தான் இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம். எவ்வளவு அழகா நம்மளுக்கு ஒரு மருத்துவ குறிப்பை ஒரு பழமொழி மூலம் நம்மளுக்கு அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா அது உருமாறி நம்ம வேற ஒரு அர்த்தத்தோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் வேற ஒரு பதிவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோட சந்திக்கிறேன். வரட்டுங்களா? நன்றி.